வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கமா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோவை எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ண வாட்டி கீழே டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் செலக்ட் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகாமல் ஃபேஸ்லாம் தெரியாமல் இருந்தால் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக டச் பண்ணி ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் வீடியோஸில் அந்த ஃப்ரேம்குள்ளே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் எல்லா ஃபோட்டோஸும் ஆர்டர் பை ஆர்டராக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மோஸ்ட்லி லைக் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக செட் பண்ண வாட்டி ஃபோட்டோ பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த எஃபெக்டை வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிவிட்டு இங்கே பக்கமே டபுள் டிக் ஐகான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அந்த உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டியூரேஷனை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 3.2 செகண்ட் இல்லைனா 3.1 செகண்ட் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதையும் டபுள் டிக் ஐகான் கொடுத்து அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஃப்ரேமில் வந்து செட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், டெம்ப்ளேட்டு யூடியூப்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே கேன்வாஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே உங்களுக்கு வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்திருப்போம் அந்த வீடியோவை கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே இப்போ வந்து செட் ஆகிடும். இருங்க வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் பிப் ஐகானை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஷோவாக. கீழே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வீடியோவை மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.